ஓம் கம் கணபதியே நமக. 2024 எப்படி இருக்கும் ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. மிதுன ராசி அப்படிங்கிறது எடுத்துட்டிங்கன்னா, அதாவது காலபுருஷனின் 3வது ராசின்னு சொல்லுவோம். இதை 60 பாகையிலிருந்து 90 பாகை வரைக்கும் வியாபித்து இருக்கிற இந்த ராசி. இது ஒரு உபய ராசி, அதாவது சரராசியும் பாதி, ஸ்திர ராசியில் பாதி அப்படிங்கிற மாதிரி இது ஒரு உபய ராசின்னு சொல்லுவாங்க. இந்த மிதுனத்தின் சின்னம் அப்படிங்கிறது இரட்டையர், அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் கலந்த இருக்கிற இந்த ராசி. அதாவது எல்லாத்துலேயுமே ரொம்ப புத்திசாலித்தனமான ஆட்கள். அதே மாதிரி எந்த வேலையை எடுத்தாலும் அதில் ஒரு இரட்டிப்பு பலன் அடைகிறதுக்கான முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் இவங்க. ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்கிறாங்க இல்லைங்க, அது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் பொருந்தும். அதாவது எளிதாக ஒரு வேலை செய்யும் போதே இன்னொரு வேலை செய்கிறது, அல்லது இரட்டிப்பு பலனை அனுபவிக்கக்கூடிய திட்டங்கள் போடுறது, இது எல்லாம் இவங்களுக்கு இந்த ராசிக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் எடுத்திங்கன்னா, மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும், அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3 பாதங்களை சேர்ந்தவங்களும் இந்த ராசிக்குள்ளே இருப்பாங்க. இது அதாவது இந்த 2024 இவங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கிரக நிலைகள் எடுத்துட்டிங்கன்னா, வருட கிரகங்களான சனி பகவான் இவங்களுக்கு முதல்ல 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதற்கு அடுத்தது ராகு கேது இப்போ கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி அன்னைக்கு மேசத்திலிருந்து பெயர்ச்சியாகி இவங்க ராசிக்கு 10ஆம் இடமான மீனத்தில் இருக்கிறார். அதே மாதிரி குரு பகவான் இப்போ மேசத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு 4 மாதம் கழிச்சு ரிஷபத்துக்கு வர போகிறாங்க. இதெல்லாம் இந்த அமைப்பு தவிர இவங்களுக்கு இதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய தடைகளை கொடுக்கக்கூடிய, சிரமங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எதுவுமே இவங்களுக்கு அசுபஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 6, 8, 12ஆம் இடங்களில் எந்த கிரகமும் இல்லை. இதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. இன்னொன்று, 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது இவங்களுடைய செயற்கரிய செயல்களை செய்யக்கூடியவங்க இந்த மிதுன ராசியில் இருப்பவர்கள் இந்த வருஷத்தில் அதை நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல, அதாவது எவ்வளோ பெரிய செயலை செஞ்சு எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாலும் இவங்களுக்கு மட்டும் திருப்திங்கிறது வராது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் இவங்களுக்கு அந்த திருப்திங்கிற எண்ணத்தை கொடுக்காம, இன்னும் கொஞ்சம் அப்படி இருந்துதான் நல்லாயிருக்கும், இதை இப்படி செஞ்சிருந்தால் நல்லா இருக்கும்னு இவங்களுக்குள்ளேயே அது டிப்ரெஷன் பண்ணிக்குவாங்களே தவிர, நடந்தது என்னமோ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான செயலாக தான் இருக்கும். இதில் தீர்மானமாக நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, எது நடந்தாலும் அது நன்மைக்குங்கிற அடிப்படையில் இவங்க வேலை மட்டும் செஞ்சு முடித்தா போதும், எளிதாக பாஸ் மார்க் வாங்கிடலாம். இதில் கல்யாண விஷயங்களுக்காக இப்போ இந்த இளைஞர்கள் இந்த 2024 அதாவது இப்போ பெருகி இருக்கிறதே இந்த ஐடி துறை, மிகப்பெரிய துறை. அதுக்குள்ள மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிட்டே இருக்குது. அது என்னென்னா, இந்த தகவல் தொடர்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் எப்பவுமே மிதுனத்தை தான் குறிக்கும். ஏன்னா காலபுருஷனின் 3வது ராசி இதுதான். உங்களுக்கு புதன், அதாவது படிப்புக்கு அதிபதி புதன், இவர் இந்த ராசியின் அதிபதி. இதெல்லாம் என்ன சொல்கிறோம்னா, இந்த 2024 வருஷம் எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசிக்காரங்களில் மிதுன ராசிக்காரங்களும் ஒருத்தாங்க. வருட ஆரம்பத்தில் இவங்களுக்கு
சூரிய பகவான் 7ஆம் இடத்திலும் செவ்வாய் உடன் சேர்ந்து இருக்கும்போது சிற்சில நல்ல விஷயங்களும் அதற்கான அடிப்படைகளும் நடக்கும்போது அது ஒரு 15 நாளில் வந்து அந்த விஷயங்கள் வந்து நடந்து முடிஞ்சிடும். அல்லது முடியாமல் நின்னா மறுபடியும் ஒரு மாதம் 1.5 மாதம் லேட் ஆகக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. இப்போது கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி இவங்களுடைய ராசிக்கு எப்பவுமே 8, 9க்கு அதிபதி. அவர் 9ஆம் இடத்துல இருந்து இவங்க வந்து பாக்கியத்தை கொடுக்குறாரு. அப்போது நடந்து முடிந்த அல்லது பழைய விஷயங்கள், அது பூர்வீக விஷயங்களானாலும் சரி, அல்லது செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு இப்போ மாறி போயிருந்தவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே அந்த அந்த விஷயத்தினால ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. இது 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது தந்தையாருக்கு சற்று உடல்நிலை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு சிலர் மூதாதையர்கள், அதாவது அப்பாவுடைய அப்பா, அந்த வகையில் ஏதாவது கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கொஞ்சம் பேர்த்துக்கும் இருக்கலாம். இப்போ குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துல இந்த ராசிக்கு இருக்கும்போது சிலர், அதாவது லக்னம், லக்னாதிபதி இது மாதிரி இருக்கிற எல்லாம் நல்லா பலமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல பெரிய வாய்ப்புகளையும், அது மாதிரி இடைஞ்சலாக இருக்கிறவங்களுக்கு சில சிக்கலான சூழ்நிலைகளையும் கொண்டு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க வைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கும். அதனால் இவங்க பொதுவாகவே வந்து பெருமாளை வழிபடக்கூடியது அது ரொம்ப நல்ல பலனை தரும். என்ன, புதன்னா பெருமாள். இந்த பெருமாளை வழிபட்டுட்டு இவங்க வந்து ஒவ்வொரு காரியத்தையும் தொடங்கி செய்யும்போது அதிலிருந்து எளிதாக இவங்க மீண்டுடலாம். இப்போது ஜனவரி மாதம் இவங்களுக்கு வந்து ஒரு சுமாராக இருந்தால் கூட அதுக்கு அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த மாதங்களில் வந்து இவங்க ஒரு நல்ல நிலைமை அடையிறதும், அதுக்கு பின்னால் ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன சறுக்கல்கள் இருந்தாலும் கூட அது அடுத்த கட்டத்துக்கான படிக்கட்டுகளாக அமையும். ஜூன் மாதத்திலிருந்து இந்த வருட இறுதி வரைக்கும் இவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து எடுத்துக்கிறதுக்கான முயற்சிகளை இவங்க வந்து எப்பவுமே ரெடியாக இருந்துக்கணும். பொதுவாக வந்து மிதுன ராசிக்காரங்கள் இவங்க வந்து எப்படின்னா எல்லாத்தையுமே பணத்துக்காக மட்டும் செய்யக்கூடியவங்க. அதாவது என்ன வேலை செஞ்சால் எவ்வளோ கிடைக்குங்கிறத எப்பவுமே திட்டம் போட்டிருக்கிறவங்க. அது வந்து எல்லா இடத்துலையும் சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். அதே நேரத்தில் விளையாட்டு அந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பத்துறை, அது ஐடி ஃபீல்டு, இதை தவிர போலீஸ், இராணுவம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்பவுமே வந்து இந்த மிதுனத்தில் பெருசாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அதில் இருந்தாலும் புலனாய்வுத்துறை அந்த மாதிரி விஷயத்தில், அதாவது சிஐடி அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து அதுக்கான ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கிடச்சிட்ருக்கும். அதே மாதிரி பேங்கிங் செக்டார் அல்லது இதில் டீச்சிங்கில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த இந்த மிதுனத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி சாதாரணமாக பணி செய்யக்கூடிய டெய்லர், இன்னும் ஏதாவது ஒரு விஷயங்களில் கொரியர், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு ஒரு நல்ல முன்னேற்றமான ஆண்டாக அமையும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு, இது எல்லாம் ஒரு பொது பலன்கள். இது தவிர உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கின்ற நிலைமை பொறுத்தும், அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற திசாபத்தியை பொறுத்தும் பலன்கள் மேலும் மாறுபடும்னு சொல்லி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் எங்ககிட்ட ஜோதிடம் பார்க்கறதுக்காக கீழே வர எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம்.